Hi friends, welcome to Cognitive Edge Point. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 7ல் ஜான் டெல்லர் தியரம் ஆர் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஜான் டெல்லர் தியரம் ஆர் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். சரிங்களா, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜான் டெல்லர் தியரம் ஆர் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனுக்கு நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் T2G அண்டு இஜி ஆர்பிட்டாலில் அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்கும்போது இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து பாசிபிள். எப்போது அன்சிமெட்ரிக்கல் நேச்சர் எதில்? இந்த T2G அண்டு இஜி ஆர்பிட்டாலில். ஃபார் எக்ஸாம்பிள் T2G 1 இருக்கும்போது ஆர் T2G 2 இருக்கும்போது T2G 4 அண்டு T2G 5 இது எல்லாமே அன்சிமெட்ரிக்கல் இன் T2G ஆர்பிட்டல். அதே மாதிரி ஈஜியில் வரும்போது EG1 அண்டு EG3 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் நேச்சர். அதில் மட்டும்தான் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் பாசிபிள். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஜட் கண்டென்ட். இந்த ஜட் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ். சரிங்களா, எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஜட் கண்டென்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ ஜட் கண்டென்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா, அதாவது ஜட் கண்டென்ட் வந்து இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பாருங்கள். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் என்னென்ன ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஸ் ஆர்பிட்டால், another one is px, another one is py, another one is pz. இந்த 3 ஆர்பிட்டல். இப்போ இதில் ஜட் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த ஜட் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் கண்டிப்பாக என்ன பாசிபிள்? ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் பாசிபிள். எந்த அளவுக்கு ஜட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்? இப்போ இதில் ஒரே ஒரு ஜட் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போது இதில் அதிகமான ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் நடக்காது. மீடியமாக இதில் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அப்போது கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டலில் எந்த அளவுக்கு அந்த ஜட்டுடைய கண்டென்ட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அதனுடைய ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அடுத்தது இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது அதனுடைய ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டல், அடுத்தது பிஎக்ஸ், அடுத்தது பிஒய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசெட், அடுத்தது dx² - y², அடுத்தது dz². இதில் பார்த்தீங்கன்னா அங்கே pz இருக்குது, dz² இருக்குது. ஸோ இந்த டெட்ராஹெட்ரலில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆக்டாஹெட்ரலுக்கு அதனுடைய ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் அதிகம். சரிங்களா, அப்போ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து எதுக்கு? ஆக்டாஹெட்ரல் கிரேட்டர் தென் டெட்ராஹெட்ரல், ஆக்டாஹெட்ரல் கிரேட்டர் தென் டெட்ராஹெட்ரல். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் அதனுடைய ஜட் கண்டென்ட் வந்து அதிகம். இங்கே ஒரு ஜட் கண்டென்ட் இருக்குது, இங்கே ஒரு ஜட் கண்டென்ட் இருக்குது, இதில் ஒரே ஒரு ஜட் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆக்டாஹெட்ரலில் கம்பேர் பண்ணும்போது, டெட்ராஹெட்ரலையும் ஆக்டாஹெட்ரலையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆக்டாஹெட்ரலுக்கு அதனுடைய ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் அதிகம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பிளேனார் பார்க்கும்போது, ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரியில் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்கொயர் பிளேனர் என்ன ஆகும்? ஒன்று எஸ் ஆர்பிட்டால், அடுத்தது பிஎக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஒய் ப்ளஸ் dx² - y². இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது do not present in z content. இந்த z content வந்து இந்த ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகாதனால இதில் it does not show John Teller distortion, does not show John Teller distortion. இந்த 3 பாயிண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா, இதில் இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனில் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சது என்னென்னா, இந்த T2G அண்டு EG எல்லாருக்குமே தெரியும். T2G அன்சிமெட்ரிக்கல் எப்பப்பெல்லாம் வரும்? T2G1, அப்புறம் பார்த்தீங்கன்னா T2G2, அடுத்தது T2G4, அடுத்து பார்த்தீங்கன்னா T2G5. இது எல்லாமே அன்சிமெட்ரிக்கல். இதில் T2G ஆர்பிட்டாலில் அன்சிமெட்ரிக்கல் நேச்சர். சரிங்களா, அதே மாதிரி ஈஜியில் வரும்போது EG1 அண்டு EG3 இதெல்லாமே என்ன காட்டும்? இட் ஷோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது என்னென்னதுன்னா
அதனுடைய Z கண்டென்ட். இந்த Z கண்டென்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ். இதை சொல்லக்கூடியது தான் இந்த ஜான் டெல்லர் தியரம். இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். எது எதெல்லாம் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை வந்து காட்டும், எது எதெல்லாம் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை காட்டாது. அப்போ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை காட்டக்கூடியதில் எதனுடைய சிஎஃப்எஸ்சி அதிகம், ஜான் டெல்லர் காட்டக்கூட ஷோ பண்ணாததில் எதனுடைய சிஎஃப்எஸ்சி அதிகம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த ஜான் டெல்லர் தியரம் ஆர் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனில், சரிங்களா, ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆர் ஜான் டெல்லர் தியரம். சரிங்களா? இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆர் ஜான் டெல்லர் தியரத்தை நம்ம ஃபர்தராக 2 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். சரிங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் மெட்டல் ஜெனரேட்டட் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். செகண்ட் ஒன் ligand generated John Teller distortion. இந்த மெட்டல் ஜெனரேட்டட் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் அண்ட் ligand ஜெனரேட்டட் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனில் இந்த மெட்டல் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து மைனர் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன், மைனர் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். ligand ஜெனரேட் பண்ணக்கூடியது மேஜர் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். ஸோ இந்த மெட்டலை கம்பேர் பண்ணும்போது லிகாண்டுடைய ரோல் தான் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த லிகாண்ட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் தான் மேஜர் ஒன். அப்போது இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் அதிகம். இதை ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை கிரியேட் பண்ணக்கூடியது, இது வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை கிரியேட் பண்ணக்கூடியது. பட் இதுவும் என்னது, ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய. இதில் நம்ம பார்க்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஆக்டாஹெட்ரல்னு சொல்லக்கூடியது பர்ஃபெக்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். எது பர்ஃபெக்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெட்டல் இருக்குது, இது ஒரு பர்ஃபெக்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இப்போ இதில் 3 ஆக்சஸ் இருக்குன்னா எக்ஸு, ஒய் அண்டு ஜெட், இந்த 3 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 3 ஆக்சிஸ் உடைய பாண்ட் லென்த்து, சரிங்களா, 3மே ஈக்குவலாக இருந்தால், அது ஆக்சியல் இருந்தாலும் சரி ஈக்குவட்டோரில் இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஆக்சிஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்டு Z axis. இந்த 3மே ஈக்குவலாக இருந்தால் இது பர்ஃபெக்ட்லி ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இந்த பர்ஃபெக்ட்லி ஆக்டாஹெட்ரல் நம்ம என்ன சொல்லியிருப்போம், சிமெட்ரிக்கல் இன் நேச்சராக இருக்கும்போது do not show ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன், do not show ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். ஏன்னா இது பர்ஃபெக்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுனால ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை வந்து இது ப்ரொவைட் பண்ணாது. சரிங்களா? அடுத்தது இதில் நம்ம ஃபர்தராக பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போது Z கண்டென்ட், இப்போ ஒரு மெட்டல் இருக்குது, இது அதனுடைய ஆக்சியல், இது அதனுடைய ஈக்குவட்டோரியல். சரிங்களா? இப்போது இதில் இருக்கக்கூடிய பாண்ட் லென்த்து இது ரெண்டும் ஒன்று எக்ஸாகவும் ஒன்று ஒய்யாக வச்சுக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று, ஒய் ஆக்சிஸ் ஒன்று, இது ஜெட் ஆக்சிஸ் ஆகும். இதில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எதில் இதனுடைய பாண்ட் லென்த்து, இதனுடைய பாண்ட் லென்த், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸுடைய பாண்ட் லென்த் ஈக்குவல், ஜெட் ஆக்சிஸுடைய பாண்ட் லென்த் நாட் ஈக்குவல் டு ஜெட். சரிங்களா? இந்த ஜெட் ஆக்சிஸுடைய, சரிங்களா, பாண்ட் லென்த் கிரேட்டர் தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸுடைய பாண்ட் லென்த் வந்து ஈக்குவல், ஆனால் ஜெட் ஆக்சிஸுடைய பாண்ட் லென்த் வந்து அதிகம். இதுதான் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஜெட் அவுட் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆர் எலாங்கேட்டட், ஆர் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எலாங்கேட்டட் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது என்ன பேர், ஜெட் அவுட் ஆர் எலாங்கேட்டட் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். இதனுடைய ஜெட் ஆக்சிஸ் வழியாக இதனுடைய பாண்ட் லென்த் வந்து அதிகம். சரிங்களா? இதை என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஜெட் அவுட் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? இது ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை ஷோ பண்ணக்கூடியது. ஏன்னா இது வந்து அன்சிமெட்ரிக்கல் நேச்சர், சிமெட்ரிக்கல் நேச்சர் கிடையாது. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸுடைய பாண்ட் லென்த் ஈக்குவல், ஜெட் ஆக்சிஸுடைய பாண்ட் லென்த் வந்து அதிகம். ஸோ இது ஜெட் அவுட் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது ஆர் எலாங்கேட்டட் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் சொல்லக்கூடியது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதே ஒரு மெட்டல் அதனுடைய காம்ப்ளெக்ஸ். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜெட் ஆக்சிஸ் இதனுடைய பாண்ட் லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய பாண்ட் லென்த் வந்து கம்மி. சரிங்களா? இப்போ எதுக்கு பாண்ட் லென்த் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பாண்ட் லென்த் வந்து அதிகம், இதனுடைய பாண்ட் லென்த் வந்து கம்மி. இதுதான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா
இதில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் உடைய பாண்ட் லென்த் வந்து ஈக்குவல். பட் எதை விட அதிகம் ஜெட் ஆக்சிஸை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் உடைய பாண்ட் லென்த் வந்து அதிகம். இதை வந்து ஜெட் ஆக்சிஸ் வழியாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், எலாங்கேட்டட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜெட்டோடைய பாண்ட் லென்த் வந்து அதிகம். இங்கே கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஜெட் ஆக்சிஸ் வழியாக கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜெட் ஆக்சிஸ் உடைய பாண்ட் லென்த் வந்து கம்மி. இதுதான் என்ன சொல்கிறோம், ஜெட் இன் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆர் கம்ப்ரஸ்டு ஜான் டெல்லர் distortion. Third one, இந்த மெட்டல் இது எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒய், அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஜெட். கம்பேர் தெரியுங்களா, இது எக்ஸ் வந்து இது இவ்வளோ லென்த் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது ஒய்யுடைய பாண்ட் லென்த் வந்து அதிகம். இதை கம்பேர் பண்ணும்போது ஜெட்டுடைய பாண்ட் லென்த் வந்து அதிகம். இங்கே எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் நாட் ஈக்குவல் டு ஜெட். ஏன்னா மூணுத்தினுடைய பாண்ட் லென்த் வந்து டிஃப்ரெண்ட். இதுதான் என்ன சொல்கிறேன்னா ட்ரை ஆக்சியல் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆர் 1-1-1 ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆர் 2-2-2 ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆர் ட்ரைஆக்சியல் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். இந்த மூணு டைப்பில் இதுதான் வந்து மேஜர் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் கம்பேர் டு ஜெட் இன் அண்ட் ஜெட் அவுட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரைஆக்சியல் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ரொம்ப மேஜரான ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அப்போது இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு மெட்டல் ஜெனரேட்டட் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன், செகண்ட் ஒன் லிகேண்ட் ஜெனரேட்டட் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். இதில் லிகேண்ட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் தான் மேஜர் ஒன். சரிங்களா, கம்பேர் டு மெட்டல் ஜெனரேட்டட் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். அடுத்து பர்ஃபெக்டாக இருக்கும்போது சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்கும்போது நோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். அப்போ பர்ஃபெக்ட் ஆக்டாய்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மூணுத்துலையுமே அதனுடைய பாண்ட் லென்த் வந்து ஈக்குவல். அப்போ ஈக்குவலாக இருந்தால் இதனுடைய பாண்ட் லென்த் வந்து ஈக்குவல். ஸோ பர்ஃபெக்ட்லி ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ டஸ் நாட் ஸோ என்னது ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக வரும்போது அது ஜெட் இன்னாக இருந்தாலும் சரி, ஜெட் ஆக்சிஸ் வழியாக கம்ப்ரஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஜெட் ஆக்சிஸ் வழியாக இன்க்ரீஸ் எலாங்கேட்டட் பண்ணாலும் சரி, அது வந்து ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை ஷோ பண்ணும். அடுத்து தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரைஆக்சியல் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். அடுத்தது எதெல்லாம் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை ஷோ பண்ணக்கூடியது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இன் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸில் இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதில் இருந்து ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் எதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நம்ம ஃபர்தராக 2 டைப்ஸாக நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி T2G அண்டு EG. இந்த T2Gயில் எதெல்லாம் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இன் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்னது தான் T2G1, அப்புறம் பார்த்தீங்கன்னா T2G2, T2G4 அண்டு T2G5. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட் இருக்கும். இந்த EGயில் பார்த்தீங்கன்னா EG1 அப்புறம் பார்த்தீங்கன்னா EG3 இந்த ரெண்டுத்துலேயும் இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா T2G அண்ட் EGயில் அன்சிமெட்ரிக்கல் நேச்சர் இருக்கிறதுனால இதில் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்துல எதில் வந்து ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் எதெல்லாம் ஆப்சென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்தராக நம்முடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம 2 டைப்ஸாக பார்த்துக்கிறோம். அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று D0, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா D5 ஐஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அப்போ ஐஸ்பின்னா T2G3 EG2 இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா D10. இதில் வந்து ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து இருக்காது, ஆப்சென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா D3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஸ்ட்ராங் ஃபீல்டாக எடுத்தாலும் சரி இல்லை வீக் ஃபீல்டாக எடுத்தாலும் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம், ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸில் D0லேருந்து D3 வரைக்கும் டஸ் நாட் ஸோ வீக் ஃபீல்டு அண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் கான்செப்ட். அப்போ அந்த D3. அடுத்து பார்த்தீங்கன்னா D6ல் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் T2G6 இருக்கும். இந்த லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா T2G6 இதுதான்
லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் T2Gலே ஃபில் ஆகும். ஏன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். அதே மாதிரி ஹை ஸ்பின் அப்படிங்கிறது T2G3 அண்டு EG2 ரெண்டுமே சிமெட்ரிக்கல் நேச்சர். இது D5 ஹை ஸ்பின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா D8. இந்த D8ல் நீங்கள் வீக் ஃபீல்டு போட்டாலும் சரி ஸ்ட்ராங் ஃபீல்டு போட்டாலும் நமக்கு ஃபில் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் தான். இதில் எல்லாத்துலையுமே என்னது ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் ஆப்சென்ட் ஆகும். இதில் D0 D5 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அண்டு D10 இதில் எல்லாமே ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் ஆப்சென்ட். அதே மாதிரி D3 D6 லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அண்டு D8 இந்த காம்ப்ளெக்ஸில் எல்லாமே ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் இருக்காது. இதில் ஃபர்தராக தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த D0 D5 அண்டு D10 இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய CFSC என்னது 0 கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி 0. இது என்ன சொல்லுவோம் ப்ரைமரி ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜின்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம் ப்ரைமரி ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி செகண்டரி ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னு பார்த்துருப்போம். இது ப்ரைமரி ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் ஆப்சென்ட். அதே மாதிரி ஜான் டல்லர் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஆல்சோ 0. இதில் இந்த ஃபஸ்ட்டு கான்செப்டில் D0 D5 அண்டு D10 இதில் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் இதில் எல்லாமே CFS எப்படி இருக்கும் 0. இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய CFSC கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி மேக்ஸிமம். இதில் எப்படி இருக்கும் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதில் ப்ரைமரி ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ப்ரைமரி ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுதான் மேஜர் 1 அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, இப்போ புரியுதுங்களா? அப்போ எதெல்லாம் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், எதெல்லாம் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் ஆப்சென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட். சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எதெல்லாம் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் வரும், எதெல்லாம் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் வராது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இதில் பர்டிகுலராக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த T2G அண்டு EG இதில் வந்து T2G அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது T2G அன்சிமெட்ரிக்கல் நேச்சர் அப்படின்னா இது என்னது ஸ்லைட்லி ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். இது என்னது ஸ்லைட்லி ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். இது EGயில் வந்து அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் இது என்னதுன்னா ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் இது ஜென்ரலாக சொல்லக்கூடிய கான்செப்ட். இது என்னது ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட். இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுதான் என்னென்னா இந்த ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது இதில் இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது முன்னாடி சொன்ன கான்செப்ட். அது இப்போது ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸில் T2Gயில் என்னென்ன ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்னென்ன ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன்லாம் ஆப்சென்ட் ஆகிருக்கு. T2Gயில் அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்கும்போது அது ஸ்லைட்லி ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் சொல்லுவோம். EGயில் வந்து அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்கும்போது அது ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறத இருக்கும். இப்போ அடுத்தது இதில் ஃபர்தராக தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனில் இப்போ பார்க்கக்கூடியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எடுத்துக்கிறது D4 சிஸ்டத்தில் எடுத்துக்கிறோம். இந்த D4 சிஸ்டத்தில் நம்ம T2G அண்டு EG இந்த D4 வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது சரிங்களா. இப்போது எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் 1 2 3 அண்டு 4. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது DXY DYZ இங்கே DZX இது DX² மைனஸ் Y², இங்கே DZ². இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இப்போ இதில் ப்ராப்ளம் இல்லை. T2Gயில் 3 எலக்ட்ரான் 1 2 3 ஃபில் ஆகிடுச்சு. இப்போ 4th எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகணும் DX² மைனஸ் Y² ஃபில் ஆகணுமா இல்லை DZ² ஃபில் ஆகணுமா? இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு மெயின் பாயிண்ட். சரிங்களா, அப்போது இந்த எலக்ட்ரான் 4th எலக்ட்ரான் எங்கே ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிறத எது ப்ரிஃபரபிள் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது இது எக்ஸ் ஆக்சிஸாகவும் இது ஒய் ஆக்சிஸாகவும் இது ஜெட் ஆக்சிஸாகவும் எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போது எலக்ட்ரான்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோன்னா இப்போ DZ² ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு எலக்ட்ரான் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு GZ² ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போது இது அதனுடைய
dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் உடைய ஆர்பிட்டால். சரிங்களா? இது dz ஸ்கொயர் உடைய ஆர்பிட்டால். இப்போ இதில் தான் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? இந்த dz ஸ்கொயரில் தான் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ஜட்டில் தான் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரில் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகலை. இப்போது இந்த dz ஸ்கொயர் இந்த z ஆர்பிட்டால் வழியாக இங்கே இருக்கக்கூடிய லிகன் இங்கே இருக்கக்கூடிய மெட்டல் அப்ரோச் பண்ணோன்னா இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஷீல்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் இந்த dz ஸ்கொயரில் இந்த z ஆக்சிஸ் வழியாக இப்போ என்ன ஆகுது? ஷீல்டிங் இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ நல்லா கவனிங்க, ஷீல்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தப்போ ஷீல்டிங் எதுக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். Z எஃபெக்டிவ்னு சொல்லக்கூடியதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆர்பிட்டால் வந்து ஷீல்டிங் இருந்தால் அந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து குறையும். அதை சொல்லக்கூடியது என்னது? அப்போது இந்த Z ஆக்சிஸ் வழியாக இங்கே எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போது ஷீல்டிங் வந்து தமிழ் சொன்ன திரைமறைப்பு விளைவுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஷீல்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஷீல்டிங் இன்க்ரீஸ் ஆகுனா Z எஃபெக்டிவ், அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. இதில் dz ஸ்கொயரில் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது அப்போது இங்கே dz x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்ன ஆகும்? இதில் ஷீல்டிங் என்னாகும்? கம்மியாக இருக்கும். ஷீல்டிங் டிக்ரீசஸ். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். சரிங்களா? இந்த பாயிண்ட். அப்போது இந்த Z ஆக்சிஸ் வழியாக என்ன பண்ண முடியாது? அப்போ இதுதான் என்ன சொல்லுவோம்? Z அவுட்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி 3 டைப்ஸானு பார்த்தோம். ஒன்று Z அவுட், இன்னொன்று Z இன், இன்னொன்று ட்ரைஆக்சியல் 1,1, அதாவது 1,1,1 ட்ரைஆக்சியல் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த Z ஆக்சிஸ் வழியாக என்ன பண்ண முடியாது? இந்த லிகாண்ட் வந்து அந்த மெட்டலை அப்ரோச் பண்ண முடியாது. இதை என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா Z அவுட் காம்ப்ளெக்ஸ். இதை என்ன சொல்கிறோம்? Z அவுட் காம்ப்ளெக்ஸ். இது புரியுதுங்களா? இதில் வந்து இதை மெயின் தெரிஞ்சுக்க வேண்டியது இது. அப்போது Z ஆக்சிஸில் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது இதனுடைய ஷீல்டிங் நேச்சர் அதிகமாகுது. ஷீல்டிங் நேச்சர் அதிகமாகனா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இதே சிமிலர் தான் அடுத்ததில். இது dz ஸ்கொயர் dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதில் தான் இங்கே எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதில் இங்கே dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரில் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போது இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது Z ஆக்சிஸ். இப்போது எதில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது? இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யில் தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இந்த Z ஆக்சிஸ் வழியாக எலக்ட்ரான் டென்சிட்டி கிடையாது. ஸோ இந்த dz ஸ்கொயரில் என்னது? ஷீல்டிங் கிடையாது. இங்கே என்னது? ஷீல்டிங் கம்மியாக இருக்குது. ஷீல்டிங் டிக்ரீசஸ். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். இதில் வந்து dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரில் வந்து எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஷீல்டிங் இன்க்ரீசஸ், Z எஃபெக்டிவ் டிக்ரீசஸ். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? இப்போ இந்த ஃபோர்த் எலக்ட்ரான் எதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது? dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது இந்த கான்செப்ட், dz ஸ்கொயரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது இந்த கான்செப்ட். இதில் எது மோர் ஃபேவரபிள் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட். எது சார் மோர் ஃபேவரபிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். சரிங்களா? இங்கே இந்த லிகண்ட் ஜெனரேட் பண்ணக்கூடிய எத்தனை லிகண்ட் இருக்குது? 2 லிகண்ட் இருக்குது. சரிங்களா? 2 லிகண்ட்ஸ். ஏன்னா இந்த 2 லிகண்ட் வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய ரிப்பல்ஷன் அதே மாதிரி இங்கே 4 லிகண்ட். இந்த 4 லிகண்ட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ரிப்பல்ஷன் இதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது மேக்ஸிமம்? இந்த 4 லிகண்ட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ரிப்பல்ஷன் தான் மேக்ஸிமம். சரிங்களா? ஸோ இது மேக்ஸிமமாக இருக்கிறதுனால இது என்னது? லெஸ் ஸ்டேபிள். இது வந்து என்னது? லெஸ் ஸ்டேபிள். இதில் 2 லிகாண்ட் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இதனுடைய ரிப்பல்ஷன் வந்து மினிமம். இதில் dz ஸ்கொயரில் அப்போது மினிமமாக இருக்கிறதுனால இது என்னது? மோர் ஸ்டேபிள் 1. இது என்னது? மோர் ஸ்டேபிள். ஸோ எது ப்ரிஃபரபிள்? dz ஸ்கொயரில் எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தான் மோர் ப்ரிஃபரபிள். என்னது? மோர் ப்ரிஃபரபிள். சரிங்களா? அப்போ எது மோர் ப்ரிஃபரபிள்? Z அவுட். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான சான்சஸ்
இதுக்கு கண்டிப்பாக உண்டு. ஜட் அவுட். சரிங்களா? இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம், ஹெக்ஸா அக்குவா, இங்கே 2+. குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+, ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம். அப்போது குரோமியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D4S2, 3D4, 4S2. இந்த குரோமியத்துக்கு 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட், அப்போது D4. இந்த ஃபோர்த் எலக்ட்ரான் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கணும்? இங்கே T2G-ஆ, அதாவது dx² - y² இல்லை dz² பார்க்கும்போது எதில் மோர் ப்ரிஃபரபிள்? dz² தான். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து Z அவுட், H2O. இது அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸ்? இது Z அவுட் காம்ப்ளெக்ஸ். இட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். சரிங்களா? இதுதான் வந்து இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போது இதில் இந்த ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? T2G அண்ட் EG அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்கணும். அப்போது எதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும், எதெல்லாம் ஆப்சென்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, எதில் ஆப்சென்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்சென்ட் ஆகக்கூடிய இதில் CFS மேக்ஸிமமாக இருக்கா, மினிமமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது Z அவுட்டா Z இன்னா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த dz² - y², அதாவது dx² - y² எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்கா, இல்லை dz² எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அதில் எத்தனை லிகாண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது, எதில் மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் 2 எலக்ட்ரான் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரிப்பல்ஷன், இதில் 4 லிகாண்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரிப்பல்ஷன் எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய ரிப்பல்ஷன் தான் மேக்ஸிமம். அப்போ அது என்னது? லெஸ் ஸ்டேபிள் 1. அப்போ இதில் ரிப்பல்ஷன் கம்மி, ஸோ மோர் ஸ்டேபிள் 1. ஸோ எலக்ட்ரான் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்? dz² ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிறது தான் ப்ரிஃபர் பண்ணும். ஏன்னா அங்கே தான் மோர் ஸ்டேபிளாக அதால் ஸ்டாண்ட் பண்ண இருக்க முடியும். சரிங்களா? அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஹெக்ஸா அக்குவா குரோமியம் 2+ காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? இதெல்லாம் தான் இந்த ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனில் வரக்கூடியது. லாஸ்ட்டாக இந்த ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். இந்த ஜான் டல்லர் தியரம் ஆர் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா, Z அவுட் ஆர் Z இன், இந்த 2 கான்செப்ட் பார்த்தோம். இந்த Z அவுட் ஆர் Z இன் காம்ப்ளெக்ஸில் இதனுடைய இதில் நம்ம மெயினாக 2 கேட்டகரியாக நம்ம டிவைட் பண்ணலாம். இதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா T2G1 அண்டு T2G4. T2G1 அண்டு T2G4 only in Z in complex, only in Z in. இதில் இது Z in மட்டும்தான் இந்த T2G1 அண்டு T2G4ல் பாசிபிள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த T2G2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T2G5, இது என்னது? ஒன்லி இன் Z அவுட், ஒன்லி இன் Z அவுட். இதில் ஃபர்தராக இது கூடயே சரிங்களா, EG1 அண்டு EG3. இந்த EG1 அண்டு EG3யில் பார்த்தீங்கன்னா அதாவது Z in அண்டு Z அவுட், இது ரெண்டுமே பாசிபிள். இதில் எது மோர் ப்ரிஃபரபிள்? மோர் ப்ரிஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது? Z அவுட். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருப்போம், அந்த முன்ன பார்த்தோமா dx² - y² அண்டு dz². அப்போ dx² - y²ல் அதனுடைய ரிப்பல்ஷன் வந்து மேக்ஸிமம். ஸோ எதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்? Z அவுட்டுன்னு சொல்லக்கூடிய dz² தான் எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இது ஆல்சோ ப்ரிஃபரபிள். ஆனால் Z இன்னும் பாசிபிள், Z இன்னும் பாசிபிள், Z அவுட்டும் பாசிபிள். இதில் எது மோர் ப்ரிஃபரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ப்ரிஃபரபிள்? Z அவுட் வந்து மோர் ப்ரிஃபரபிள். இதுதான் இந்த Z in Z அவுட் உடைய காம்ப்ளெக்ஸ். இந்த ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் ரொம்ப 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 ஈஸி. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீக் லீகன் ஸ்ட்ராங் லீகன் அப்படி பார்த்தோம். இதெல்லாம் வீக் லீகன் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணுறது, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். அப்போ T2G அன்சிமெட்ரிக்கலாக வருதா இல்லை EG அன்சிமெட்ரிக்கலாக வருதா? T2G அன்சிமெட்ரிக்கலாக வந்தால் ஸ்லைட்லி ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன், அதை சொல்லக்கூடிய தான் டைனமிக் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். இல்லை EGயில் வந்து அன்சிமெட்ரிக்கலாக இருக்கா அப்படின்னா EGயில் அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன், அதை சொல்லக்கூடிய தான் ஸ்டாட்டிக் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன். அப்போது T2G அண்ட் EG எல்லாமே எப்படி இருக்கணும்? அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்கணும். T2G அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருந்தால்
அது டைனமிக் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன். இஜி அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் அது ஸ்டாட்டிக் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன். இஜி அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் அது ஸ்ட்ராங் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன், அது ஸ்டாட்டிக் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன். T2G அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் அது வீக் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன், அது டைனமிக் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன். இது டெம்பரேச்சரை ஸ்டாட்டிக் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். ஏன்னா லோ டெம்பரேச்சர்லேயும் ஹை டெம்பரேச்சர்லேயும் அப்சர்வ் பாசிபிள் எதில், இந்த ஸ்டாட்டிக் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன். இந்த ஸ்டாட்டிக் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன். ஏன்னா இஜி அன்சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்கிறதுனால இது ஸ்ட்ராங் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன், பர்மனண்ட் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன். இதனுடைய ஸ்பிட்டிங் எந்த அளவுக்கு ஸ்பிட்டிங் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன் அதிகமாகும். எந்த அளவுக்கு ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டாட்டிக் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷனும் அதிகமாகும். இது டெம்பரேச்சர் இண்டிபெண்ட், லோ அண்டு ஹை டெம்பரேச்சரில் பாசிபிள். இதனுடைய ஆப்போசிட் என்ன சொன்னோம், T2G அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் அது வீக் ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன். ஏன்னா இதில் ஒன்லி அப்சர்வ்டு இன் லோ டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர் மட்டும்தான் அப்சர்வ் ஆகும். இதனுடைய ஸ்பிளிட்டிங் கம்மி, இதனுடைய ஸ்பிளிட்டிங் கம்மி. ஸோ அதனுடைய ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷன் ஆல்சோ லோ. சரிங்களா, இதெல்லாம் நான் இந்த ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷனில் நமக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். சரிங்களா, இந்த ஜாயிண்ட் டெர்லர் டிஸ்டார்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை நமக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.